குட்டீஸ் கூட நிறைய பேர் காலேஜ் படிச்சிருப்பீங்க, ப்ளஸ் டூ படிச்சிருப்பீங்க. நான் ஒரு 10 மந்த் தான் டிஎம்எல்டி கோர்ஸ் வந்து 10 மாதம் தான். அது லீவெல்லாம் கழிச்சதுன்னா ஒரு 6 மாதம் இருக்கும். எங்கள் ஆப்ஷன் கழிச்சா ஒரு 4 மாதம் தான் பண்ணிருக்கோம். இந்த 4 மாதத்தில் பழகினதுக்கே இன்னைக்கு இவ்வளோ வரவேற்பாக இருக்குது. கல்யாணத்துக்கு போயிருக்கிறோம். இன்றைய வரைக்கும் அதை இடையில செல்லு எப்போ எங்களுக்கு கிடையாது. கோர்ஸ் நம்ம 4 மாதம் தான் அட்டன் பண்ணியிருக்கோம். லீவெல்லாம் என்ன பண்ணி கழிக்கும் படிச்சு 20 நாள் தான் பார்த்தா வருவாங்க. அதுலேயே இந்த அளவுக்கு நட்பாக தொடர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இடையில செல் கிடையாது, எங்களுக்கு கான்டாக்டும் கிடையாது. அப்புறம் அப்படியே அவர் எந்த இடத்துல போனாங்களோ அப்புறம் ஒவ்வொரு ஆளாக பிடிச்சி ஒரு ஆள் மூலமாக நம்பர் வாங்கி நீங்கள் 14-15 பேர் லிங்கில் இருந்துட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொன்னோன்னே ஒருத்தர் நாங்கள் எல்லாம் பேசும்போது எல்லாரும் ஒரு ஏரியாவில் இருக்கோம். எனக்கு திருநெல்வேலி பக்கம் ஆலங்குளம், தென்காசி ஆலங்குளம், மாம்சுக்கு தஞ்சாவூர், அவருக்கு நேட்டிவ் வந்து திருத்துறைப்பூண்டி, இருக்கிறப்ப திருப்பூரில் இருக்காப்புல, அவருக்கு சேலம், அவர் மதுரை, அவர் பிரபார் ஊட்டி. இடையில ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. இப்போ சமீபம் நான் ஒரு 2 வருஷம் நாங்கள் கிட்ட ஒரு பழகிட்டே இருக்கணும். இடையில கேப் ஆகிட்டு இப்போ சமீபத்தில் வந்து என்னுடைய மகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது எல்லாரும் வந்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் தான் சொல்லியிருந்தேன், ரிலேட்டிவ் கூட நிறைய சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலம் சொல்லியிருந்தோம். நிறைய சிறப்பாக முடிஞ்சு அது வந்த பிறகு ஒருத்தருக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு காரணம். ஆமாம், நானும் ரொம்ப நாள் மாமா பார்த்து மாமான்னு சொல்லுவேன். எங்களுக்கு சீனியர், ரொம்ப சீனியர். நாங்கள் படிக்க நாங்கள் எல்லாம் +2 முடிச்சு 2 வருஷம் வந்தோம். மாமா எங்களுக்கு சீனியர், எங்கள் குரு அவர் தான். அவரை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் எங்களுக்கு. அதுக்காக தான் இருக்கும். அம்பரீஷ் அடிக்கடி பார்த்தாலும் இந்த ஃபங்க்ஷனில் வந்து யார் பார்க்காத பார்க்கணுங்கிறதுக்காகவே எல்லாரும் வந்துருந்தோம். சந்தோஷம். இப்படி ஒரு விழா அரேஞ்ச் பண்றதுக்கு நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. இப்போ வசனம் சொல்றது என்ன, அதாவது வாழ்ந்து சுகித்திருக்கும்படி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நாத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகிக்கணும். அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் உங்களை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். அவங்க ஃபேமிலி எல்லாரையும் அவங்க வாழ்ந்து சுகித்திருக்கணும். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் அட்டன் பண்ணணும். எல்லாரும் வாழ்த்துக்கள். ಹೋಗುಡಿ ரொம்ப சந்தோஷம். அடுத்து ராஜராஜன், அவரை தான் பார்த்து 30 வருஷம் ஆகிடுச்சு. எங்களுக்கெல்லாம் சீனியர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி எங்க போகணும், எங்க போகணும், என்ன பண்ணணும் ನಾನು ನೋಡವೇ ಇಲ್ಲ. எப்படி பழக்கங்கிறது வந்து சொல்ல முடியல. ஒரு வருஷம் நட்புனாலும் அது பயங்கரமான நட்பு. நான் 30 வருஷம் ஆச்சு அம்பரீஷை பார்த்தேன். ஒரு சின்ன கேப்பில் ராஜா வந்து எங்கள் ஊருக்கு போயிருந்தார், சொந்த ஊருக்கு போயிருந்தார். அப்போ வந்து பார்த்து எல்லா நம்பரும் வாங்கி கொடுத்தாரு. இந்த குரூப்பில் எனக்கு மாமா இவர் தான். இன்னொரு மாமா எனக்கு மாமா இருக்கார். என்னோட வழிகாட்டி இது வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை எனக்கு அந்த வயசில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவரோட வழிகாட்டுதல் பேர் தான் நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன். நான் வந்து டிஎம்எல்டி முடித்தோம். நான் ஒரு 15 வருஷம் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐஐ ட்ரைனிங் முடிச்சுட்டு அதில் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் சரியில்லாத காரணம் திருப்பூர் வந்து இப்போ ஃபேக்ட்ரி மேனேஜர் எப்பமா இருக்க 20 வருஷமாக திருப்பூருக்கு வந்து எனக்கு வந்து இப்போ 71 டேட் ஆஃப் பர்த். கண்டிப்பாக அடுத்த தடவை என்னோட பர்த்டேக்கு எல்லாரையும் கூப்பிடலான்னு இருக்கேன். இப்போ வந்திருக்க அனைவருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு பர்த்டேவுக்கும் அம்பரீஷ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு இதே மாதிரி வரணும். எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லாரும் வரணும். ஹலோ எல்லாருக்கும் மேம் எங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன், இம்பார்ட்டண்ட்டாக மேம் வந்துட்டு கூப்பிடுவேன். அவருடைய 50th பர்த்டே, ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் ஈவினிங் வந்துட்டு கூப்பிடட்டா? அப்படியா? இன்னைக்கு அப்படியா? இல்லை இல்லை, நாங்கள் எங்கள் ஃபங்க்ஷன் காந்திபுரத்துலேயே, அதனால எங்கள் ஃபோனெல்லாம் எதுவும் இல்லாமல் இங்கே இது பண்ணிட்டோம். அப்படியா? சரி, எனக்கு சரி, ஓகே. சரி, ஓகே. ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே.